தினம் ஒரு திட்டம், அதில் 2வது திட்டம் கலைஞரின் கனவெல்ல திட்டம் அறிவிப்பு. பட்ஜெட் 2024 அறிவித்தது. நோக்கம் 2030க்குள் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற நிலையை அடைதல் அப்படின்னு சொல்லி நோக்கம். அம்சங்கள் என்னென்னா 2030க்குள் ஊரக பகுதி 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டின் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம். வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனையுடன் வீடு கட்ட தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம சபையின் மூலம் வெளிப்படையான முறையில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பயனாளிகளாம் நேர்மறையாக தான் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தங்களின் கனவில்லத்தை பயனாளி உருவாக்கிக்கொள்ளும் வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வீடு என்பது ஒரு அத்தியாவசியம் இல்லையா, அதை வந்து ஏற்படுத்தி தரும்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னா 3500 கோடி 2024-25 பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்காக நிதியாண்டு எவ்வளோ அப்படின்னா 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் 24-25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.